தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசியை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அம்மா, இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் கதை சொல்றீங்களா? சரி புவன். ஒரு காலத்துல வட துருவத்துல ரூடாஃப் அப்படிங்கிற ஒரு சின்ன கலைமான் ஒன்று இருந்தது. அதனுடைய மூக்கு பார்த்தனா நல்லா பெருசா ஒளிர் மிகுந்ததா இருந்தது. ஆனா மற்ற கலைமான்களுக்கு இத பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால யாருமே விளையாட்டுக்கு சேர்க்க மாட்டாங்க. ரூடாஃப் எப்போதுமே தனிமையா தான் இருப்பான். ஆனா தனிமையா இருந்தாலும் ரொம்ப இனிமையாகவும் நம்பிக்கையோடையும் இருந்தான். ஒரு கிறிஸ்துமஸ் இரவுல வானம் முழுவதும் ரொம்ப பனிமூட்டமா இருந்தது. அப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா அவருடைய வண்டியை வழிநடத்த முடியாம ரொம்ப கவலைப்பட்டாரு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி பரிசுகளை கொடுப்பது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்போது அவருக்கு திடீர்னு ரூடாஃப் பத்தின ஞாபகம் வந்தது. ரூடாஃப் உடைய மூக்கு ரொம்ப ஒளிரும் தன்மை கொண்டது. அதனால ரூடாஃப் கிட்ட கேட்டாரு, இன்னைக்கு இரவு என்னோட வண்டியை உன்னால ஓட்ட முடியுமா அப்படின்னு கிறிஸ்துமஸ் தாத்தா கேட்டாரு. ரூடாஃப்க்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அந்த ஒளிரும் மூக்கால ரூடாஃப் கிறிஸ்துமஸ் தாத்தாவோட வண்டிய அழகா ஓட்டிட்டு போய் எல்லா குழந்தைகளுக்கும் சரியான நேரத்துல பரிசுகளை கொடுத்துட்டாங்க. அந்த இரவுல இருந்தே ரூடாஃப் ஒரு ஹீரோவா மாறிடுச்சு. மற்ற கலைமான்கள் எல்லாமே ரூடாஃப பாராட்டினாங்க. உன்னுடைய தனித்தன்மையான இந்த மூக்கால தான் இன்னைக்கு நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்க முடிஞ்சது அப்படின்னு கிறிஸ்துமஸ் தாத்தாவும் ரூடாஃப பாராட்டினாரு. அதுக்கப்புறமா ரூடாஃப் ரொம்ப சந்தோஷமா எல்லா கலைமான்களுடனும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சது. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் வேற வேற வழியில நம்ம எல்லாரும் ஸ்பெஷல்னு கத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொருத்தருமே தனித்துவமும் சிறப்பும் கொண்டவங்க தான். சரியா? அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.